உண்டாவதாக. ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த பரிசுத்தமான இந்த ஆராதனை பகுதியிலும் தேவனுடைய நாமத்தை ஒருமித்து மகிமைப்படுத்தும்படியாக கர்த்தர் கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்தி நம்ம எல்லாரும் இருந்த வண்ணமாக கண்களை இப்படி நாம் செபிப்போமாக. ஹல்லேலூயா. சோராதே என் மனமே, சோர்ந்து போகாதே என் உள்ளமே, சோராதே என் மனமே, சோர்ந்து போகாதே என் உள்ளமே, மாறாத கர்த்தரும் பக்கம் இருக்கையில் பாராதவர் போலதான், உன்னை பாராதவர் போலதான். சோராதே என் மனமே, சோர்ந்து போகாதே என் உள்ளமே. ஆண்டவர் பிள்ளைகளை நெருக்கிடும் உபத்திரவமே, ஆண்டவர் பிள்ளைகளை நெருக்கிடும் உபத்திரவமே, வேண்டிக் கொள்ளும் போது வழங்குவார் புதுபல, மீண்டும் ஜெயித்திடவே, மீண்டும் ஜெயித்திடவே. சோராதே என் மனமே, சோர்ந்து போகாதே என் உள்ளமே, சோராதே என் மனமே, சோர்ந்து போகாதே என் உள்ளமே. ஸ்தோத்திரம் அப்பா. பரிசுத்தம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான பரிசுத்த ஆராதனை ஜெப கொடுக்கைக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த நேரத்திலும் நம்முடைய பாதத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் நம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஸ்தோத்திரமப்பா. நம்முடைய கிருபை தம்முடைய பிள்ளைகளை ஒன்று கூட தாங்குவதாக. இந்த நேரத்தில் நம்முடைய வார்த்தை கேட்கும்படியாய் ஆவலோடு காத்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் மேலே அளவில்லாத நம்முடைய மகிமை இறங்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. நீர் பலப்படுத்துவீராக. நம்முடைய பிள்ளைகளை ஒவ்வொரு கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ராஜா. தகப்பனே, நம்முடைய பிள்ளைகள் என்னையே தேவைகளோடு வந்திருக்கிறார்களோ, தேவன் ஆண்டவர் நம்முடைய மக்களுடைய தேவைகளை அறிந்தவராக நீர் அற்புதத்தை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நம்முடைய திருக்கரங்களில் முற்றிலுமாய் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். அடிமை மறைத்து நீர் மாத்திரம் வெளிப்படும்படியாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்முடைய சத்தியம் நாட்களில் மறைக்கப்படாதபடி அது வெளிப்படும்படியாக நம்முடைய கரத்தில் முற்றிலுமாய் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும், பெரிய காரியங்களை செய்யும். நம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய மகா பெரிய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆசீர்வதிக்கப்பட்டதானது நல்ல வேளைக்காக கர்த்தரை நன்றியோடு துதித்து ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்து இருக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளுக்கும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால தெமத்தேல் மகிமை சுவிசேஷ ஊழியத்தின் சார்பாகும் நாங்கள் நன்றி வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறோம். தொடர்ந்து கர்த்ததாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதமான பாதையில் உங்களை வழி நடத்துவாராக. ஸ்தோத்திரம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற தேவனுடைய வார்த்தையின்படியாக ஸ்தோத்திர நாளிலும் கூட சத்திய வார்த்தை கேட்க ஆவலோடு காத்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் தேவன் தம்முடைய வல்லமையினாலும் பரிசுத்த ஆவியினாலும் ஆமென் நிரப்பி உங்களை வழி நடத்துவாராக. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தொடர்ந்து நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்கிறோம். நாட்களிலும் கூட ஆமென் நம் சிந்தனைக்காக தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட கர்த்தருடைய வார்த்தை ஸ்தோத்திரம். ஆமென் மனசோர்வில் ஆறுதலை கொடுக்கிற இயேசு. ஸ்தோத்திரம். இந்த நாட்களை பார்க்கும்போது அநேக தேவனுடைய பிள்ளைகள் மனசோர்வோடு காணப்படுகிறதை இந்த உலகத்தில் நாம் பார்க்க முடிகிறது. ஸ்தோத்திரம். பலவிதமான சோர்வுகள், ஆமென், பலவிதமான கலக்கங்கள் உள்ளத்தை நெருக்குகிறபடினால் ஸ்தோத்திரம் வாழ்க்கையில் மிகவும் ஸ்தோத்திரம் ஆமென் சோர்வின் மத்தியில் ஆமென் எழும்பி பிரகாசிக்க முடியாதபடி
தளர்ந்து போன ஒரு ஜீவிதத்தில் காணப்படுகிறதை அந்த நாட்களை பார்க்க முடிகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். எல்லா சூழ்நிலையிலும் நம்மை கிருபையாய் நம்மை பாதுகாத்து இதுவரைக்கும் தேவன் நம்மை தப்புவித்து அற்புதமாய் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். 2 மாதங்கள் நம்மை விட்டு கடந்து போனது. ஸ்தோத்திரம். 3வது மாதத்தினுடைய ஸ்தோத்திரம் முதல் பகுதியில் நம்ம கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மாதத்தில் ஆண்டவர் பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்யும்படியாக, உங்களுடைய மனசோர்விலிருந்து உங்களை ஆண்டவர் தூக்கி எடுக்கும்படியாக கிருபையுள்ள கர்த்தர் அவருடைய கரத்தினால் உங்களை தாங்கி நிலைநிறுத்தும்படியாக அவர் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறார். ஸ்தோத்திரம். வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், ஏசாயா தீர்க்கதரிசியோடு கர்த்தர் பேசும்போது 40வது அதிகாரம் 29வது வசனத்தில் நாம் ஒவ்வொரு நாளும் தெரிந்து கொள்ளக்கூடிய சத்தியம், சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற ஆண்டவராயிருக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பலவிதமான காரியங்களில் நம்ம சோர்ந்து போய் காணப்படுகிறோம் அல்லவா? சோத்திரம். ஆண்டவர் எவ்வளவு அருமையாய் நம்மை நடத்தி சென்றாலும் சில நேரங்களில் சோத்திரம் நம்மை அறியாமலே சில சோர்வுகள் கடந்து வருகிறது. நம்முடைய மனதை சோர பண்ணுகிற சில சூழ்நிலைகள் நம்மை நோக்கி வருகிறது. ஆனால் அது நடுவிலும் நம்முடைய மன சோர்வுகளை மாற்றும்படியாய் ஆண்டவராகிய தேவன் நல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மனசோர்வு என்பது ஸ்தோத்திரம் பொல்லாத சத்துருவாகிய சாத்தான் அவன் பயன்படுத்த ஒரு பெரிய ஒரு பொல்லாத ஒரு ஆயுதம். ஸ்தோத்திரம். பலவிதமான சோர்வுகளையும் மனிதனுடைய இருதயத்தில் கொண்டு வந்து ஸ்தோத்திரம் அவன் ஆவிக்குரிய ஜீவியத்தில் எழும்பி பிரகாசிக்க கூடாதபடி, தன்னுடைய ஜீவியத்தில் மகிழ்ச்சியோடு கடந்து போகக்கூடாதபடிக்கு தடை பண்ணுகிறான். ஆகவே ஸ்தோத்திரம், இது ஒரு பயங்கரமான ஒரு ஆயுதம். ஸ்தோத்திரம். ஆகவே இந்த மனசோர்வுகளை கொண்டு வருகிற பொல்லாத சாத்தானுடைய தந்திரமான கிரிகளை ஸ்தோத்திரம் நாம் அறிந்து கொண்டு, ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் அப்பா, நான் இதற்காக ஆண்டவரை நான் செய்ய வேண்டியது என்ன என்று நாம் கேட்கும்போது நிச்சயமாகவே ஏசாயா 40:29 நாம் இப்போது வாசிக்க கேட்டது போல, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவமில்லாத பிள்ளைகளுக்கு கர்த்தர் சத்துவத்தை பெருக பண்ணுவேன் என்று வாக்களிக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நேரத்திலும் கூட நீங்கள் எப்படிப்பட்ட சோர்வுகளோடு நீங்கள் காணப்பட்டாலும் உங்கள் சோர்வை மாற்றி புது பலனையும் சத்துவத்தையும் உங்களுக்கு பெருக பண்ண கர்த்தருடைய கரம் உங்களுக்காக வெளிப்படுகிறது. ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஸ்தோத்திரம் உங்களை பலப்படுத்தும்படியாக உங்களுடைய சோர்வுகளை மாற்றும்படியாக புதிய பலனை தந்து உங்களை தாங்கி நடத்தும்படியாக கர்த்தர் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஸ்தோத்திரம். வேதத்தில் நாம் வாசிக்கும் போது அருமையான ஒரு தீர்க்கதரிசியை குறித்து நாம் பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, 1 ராஜாக்களுடைய புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் வாசிக்கும் போது, ஹல்லேலூயா, வானத்திலிருந்து அக்கினியை இறங்க பண்ணும் என்று சொல்லி ஜெபித்த போது, ஹல்லேலூயா, அக்கினியை இறங்க பண்ணும்படியான எலியா தீர்க்கதரிசியுடைய ஜெபம் அவ்வளவு வல்லமை நிறைந்ததாய் காணப்பட்ட அந்த நாட்களிலும் அவ்வளவு பெரிதான ஒரு தீர்க்கதரிசிக்கும் கூட மன சோர்வுகள் வந்தது. ஸ்தோத்திரம். உலகத்தினுடைய ஜனங்கள், ஹல்லேலூயா, உலக மக்கள் நெருக்கும் போது, பலவிதமான நெருக்கம் சூழ்ந்து கொள்ளும் போது, ஸ்தோத்திரம், எவ்வளவு நம்ம பலசாலியாய் காணப்பட்டாலும் அந்த மனசோர்வு நிமித்தமாய் நம்ம துவண்டு போகிறோம் அல்லவா? அதுபோல இந்த தீர்க்கதரிசி பார்க்கும்போது, ஸ்தோத்திரம், ஏசபேலின் மூலமாய் கடந்து வந்த அந்த நெருக்கம் எலியா தீர்க்கதரிசியுடைய இருதயத்தை சோர்வுக்குள்ளாய் மாற்றியது. ஸ்தோத்திரம். அப்பொழுதுதான் அவர் சொல்லுகிறார் 4வது வசனத்தில், அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் பண்ணி, ஸ்தோத்திரம், ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து நான் தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என்னை எடுத்துக்கொள்ளும், ஹல்லேலூயா, என் ஆத்துமாவை நீர் எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் என்று சொல்லி அந்த சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து கொண்டு தன் ஜீவன் கடந்து போகத்தக்கதாக அந்த ஸ்தோத்திரம் அந்த சாவை விரும்பி அந்த இடத்துல அவன் கர்த்தரிடத்தில் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறதை
நாம் பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, எவ்வளவு ஸ்தோத்திரம் வரங்களை வல்லமைகளை பெற்றுக்கொண்ட தீர்க்கதரிசியாய் காணப்பட்டாலும் அவருக்குள் ஒரு மனசோர்வு கடந்து வந்தது. ஆனாலும் ஹல்லேலூயா, கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி சோர்ந்து போன எலியா தீர்க்கதரிசியை தட்டி எழுப்பி அவருக்கு போஜனத்தை தூதன் மூலமாய் கர்த்தர் கொடுத்து, ஹல்லேலூயா, எழுந்திரு போஜனம் பண்ணு என்று சொல்லி தட்டி எழுப்பி தான் செய்ய வேண்டிய ஊழியத்தை மறுபடியும் உற்சாகத்தோடு செய்யத்தக்கதாக, மறுபடியும் தேவ பலத்தோடு செய்யத்தக்கதாக ஸ்தோத்திரம் தூதனை அனுப்பி கிரியை செய்த ஆண்டவர் இன்று நம்முடைய மத்தியிலே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் நம்முடைய கரங்களில் தந்திருக்கிற ஊழியங்கள் ஸ்தோத்திரம், நம் ஆண்டுடைய பாதையில் நாம் காத்து நடக்கிற பரிசுத்த ஜீவியங்கள், நம்முடைய விசுவாச ஓட்டம் ஹல்லேலூயா ஒருபோதும் தளர்ந்து போகாதபடிக்கு நம்மை ஒவ்வொரு நாளும் காத்து நடத்துகிற தேவன் எலியாவின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, தொடர்ந்து ஸ்தோத்திரம், போதும் கர்த்தாவே என்று சொல்லி தன் வாழ்க்கையை முடிக்க போன எலியாவின் ஊழியத்தை மறுபடியும் ஆண்டவர் ஸ்தோத்திரம் மகிமையாய் பிரகாசிக்க செய்த அதே தேவனாகிய கர்த்தர் இன்றும் நம்முடைய மத்தியிலே ஹல்லேலூயா வல்லமையான காரியங்களை நமக்காக செய்து முடிக்க அவர் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறார். என கேட்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஸ்தோத்திரம் மன சோர்வுகளுக்கு நாம் இடம் கொடுக்காதபடி ஆண்டவரே, உம்முடைய ஆண்டவரே நாம மகிமைக்கென்று என்னை அற்புதமாய் நீ நடத்துவீராக. எனக்குள் மன சோர்வுகளை கொண்டு வருகிற பொல்லாத சாத்தானுடைய கிரியைகளை அழித்து போடுங்கப்பா. ஹல்லேலூயா. நாம் ஜெபிக்கும் போது எலியாவோடு கூட இருந்து ஸ்தோத்திரம் அவருடைய மன சோர்வை மாற்றி தூதனை அனுப்பி தட்டி எழுப்பி மறுபடி ஒரு ஊழியத்தினுடைய ஆரம்பத்தை கொடுத்த தேவன். ஸ்தோத்திரம், நீங்கள் செய்கிற ஊழிய எல்லைகளில் விசுவாச பாதையில் ஆவிக்குரிய ஜீவியத்தில் கர்த்தர் மறுபடியும் உங்களை பிரகாசிதராய் மாற்ற கர்த்தர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். உலகத்தில் ஸ்தோத்திரம் வாழ்ந்து கடந்து போன அருமையான பண்டிதர் நேரு அவர்கள் இப்படியாய் ஒரு பாடலை பாடுகிறார். ஸ்தோத்திரம், வளமிகும் வளமிக்க காடுகள் வா என்று அழைக்கும், ஆயினும் எனக்கோ 1000 கடமைகள், என் துயில் கொள்ளும் போது முடித்திடல் வேண்டும். ஸ்தோத்திரம், நான் துயில் கொள்ளும் முன்பதாக என் கடமைகளை நான் முடித்திடல் வேண்டும். ஆனால் என் கண்கள் மூடும் வரை, கடைசி சொட்டு இரத்தம் இருக்கும் வரையிலும் நான் என் கர்த்தருக்காக எனக்காக ஜீவனை கொடுத்த என் ஆண்டவருக்காக ஒவ்வொரு நிமிடமும் நான் உழைத்து கொண்டே இருப்பேன். ஹல்லேலூயா. என் கண்கள் மூடும் வரையிலும் என் சரீரத்தில் கடைசி சொட்டும் இரத்தம் இருக்கிற அந்த நேரம் வரையிலும் என் ஆண்டவருக்காக ஹல்லேலூயா நான் உழைத்து கொண்டே இருப்பேன். ஸ்தோத்திரம், நேரத்தை சமயத்தை ஆண்டவருக்காக கொடுக்கும்படியாக அந்த நாட்களிலே ஸ்தோத்திரம் அந்த பண்டிதர் ஸ்தோத்திரம் அவர்கள் சொன்னதான நேரு அவர்கள் சொன்ன இந்த வார்த்தைகளை நாம் பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் நாம் சோர்ந்து போகாதபடி நம்முடைய ஜீவன் இருக்கிற அந்த நேரம் வரையிலும் ஸ்தோத்திரம் நாமும் சொல்லலாம், ஆண்டவரே என் ஆண்டவருக்காக இந்த உலகத்தில் நான் இருக்கிற ஆண்டவரே நாள் வரையிலும் என் ஆண்டவருக்காக நான் ஒவ்வொரு நிமிடமும் நான் உழைத்து கொண்டே இருப்பேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், மன சோர்வுகள் நம்மை வந்து தாக்காதபடி கர்த்தருக்குள் நாம் ஸ்தோத்திரம் நிலைத்திருக்கும் போது நம்முடைய சோர்வுகள் நம்மை வந்து ஸ்தோத்திரம் மேற்கொள்ளாதபடிக்கு ஆண்டுடைய கரத்தில் நாம் ஒப்பு கொடுத்து நாம் கடந்து போகும்போது நம்மை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து அவருடைய பரிசுத்தமான பாதையில் நம்மை மகிழ்ச்சியோடு நம்மை ஓட பண்ணுகிற நம்முடைய தேவன் ஹல்லேலூயா கடைசி வரைக்கும் நம்மை அற்புதமாய் நம்மை நடத்துவாராக. ஹல்லேலூயா. ஆகவே ஸ்தோத்திரம், சோர்வுகள் பலவிதமாய் கடந்து வந்தாலும் மறுபடியும் நம்மை தட்டி எழுப்பி நம்மை உற்சாகப்படுத்தி அவருடைய பாதையில் நம்மை கடந்து போக செய்கிற ஒரு தேவன் இருக்கிறார் என்கிற விசுவாசம் நம்முடைய உள்ளத்திலே
ஒருபோதும் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. சங்கீதங்களுடைய புஸ்தகத்தில் 36 அடி 35வது வருஷத்தில் வாசிக்கிறோம் சங்கீதம். ஆமென், ஸ்தோத்திரம். நாம் இங்கே பார்க்கும்போது தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு எதை கொடுக்கிறார்? பெலனையும் சத்துவத்தையும் அவர் பெருக பண்ணுவேன் என்று வாக்களித்திருக்கிறார். சங்கீதக்காரர் மூலமாக இந்த வார்த்தைகளை நமக்கு தேவன் தந்திருக்கிறார் என்று சொன்னார். ஸ்தோத்திரம். தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆமென் ஸ்தோத்திரம் சோர்ந்து போயிருக்கிற மனம் சோர்ந்து போயிருக்கிற அவருடைய பிள்ளைகளுக்கு ஆமென் அவர் கொடுக்கிற காரியம் ஆமென் பெலனையும் சத்துவத்தையும் ஆண்டவர் பெருகவே பெருக பண்ணுவேன் என்று அவர் சொல்லுகிற அந்த வார்த்தையை நம்முடைய இருதயத்திலே நாம் விசுவாசித்தால் நிச்சயமாகவே ஹல்லேலூயா நம்முடைய மன சோர்வுகள் மாறும், நம்முடைய மன ஆமென் உடைவுகள் நீங்கும், நம்முடைய உள்ளத்தினுடைய பாரங்கள் கடந்து போகும். சங்கீதம் 55:22 படியாக கர்த்தர் மேல் நம்முடைய பாரத்தை நம்முடைய எல்லா சோர்வுகளை நம்முடைய வேதனைகளை நாம் வைக்கும் போது அவர் நம்மை ஆதரித்து ஆமென் ஒருபோது நம்மை தள்ளாட ஒட்டாதபடி நம்மை கரம் பிடித்து கடைசி நம்மை அக்கறை சேர்க்க அவர் ஸ்தோத்திரம் சர்வ வல்லமுள்ள தேவனாகவே காணப்படுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே முதலாவது ஆமென் ஸ்தோத்திரம் நாம் என்ன செய்ய வேண்டும்? நற்கிரியைகளை செய்வதில் சோர்ந்து போகாமல் காணப்பட வேண்டும். நாம் நற்கிரியைகளை செய்யும் போது, நாம் நல்லதை செய்யும் போது நம்மை நோக்கி சில எதிரடையான காரியங்கள் கடந்து வரலாம். ஆனாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும்போது நமக்கு எதிராய் வருகிற எல்லாம் நமக்கு அனுகூலமாய் மாறும். ஹல்லேலூயா. நமக்கு சாதகமாய் கர்த்தர் மாற்றுவார். ஆகவேதான் ரோமர் 2:7 வருஷத்தில் வாசிக்கிறோம், நற்கிரியை செய்வதில் ஆமென் சோர்ந்து போகாதிருங்கள். ஹல்லேலூயா. நற்கிரியை ஆமென் செய்கிறதுல நாம் ஒருபோது நம்ம சோர்ந்து போகாமல் இருப்போம் என்று சொன்னார். கர்த்தருடைய ஆமென் அனுகூலமான காரியங்கள் நம்மை நோக்கி கடந்து வரும். ஹல்லேலூயா. எலியா என்கிற தேவனுடைய மனுஷன் அப்படித்தான் நற்கிரிகளை செய்தான். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தரே தெய்வம் என்று சொல்லக்கூடிய ஆமென் ஸ்தோத்திரம் ஜனங்கள் எழும்ப வேண்டும் என்று சொல்லி ஆமென் தனி மனிதனாய் நின்று ஆமென் அவர் போராடி ஜெயம் பெற்ற போதுதான் சத்துருவானவன் பல சோதனைகளை கொண்டு வந்தான், பல நெருக்கங்களை மன சோர்வுகளை கொண்டு வந்தான். அதன் நடுவிலும் ஸ்தோத்திரம் நற்கிரியை செய்கிற காரியத்தில் சோர்ந்து போகாமல் இருந்தபடினால அவருடைய ஊழியம் மறுபடியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. சோர்ந்து போகிற ஆமென் ஸ்தோத்திரம் ஊழியரை, சோர்ந்து போகிற விசுவாச பிள்ளைகளை, சோர்ந்து போகிற தேவ ஜனங்களை ஆண்டவர் பெலன் கொடுத்து சத்துவத்தை பெருக பண்ணி அவன் மறுபடியும் ஆண்டவர் பிரகாசிதராய் அவரை மாற்றுகிற அன்பிற்காய் கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்லுமாக. இந்த செய்தியை கேட்கிறேன் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலும் சில சோர்வுகளோடு ஆமென் மன ஆமென் ஸ்தோத்திரம் உடைவோடு இந்த நாட்கள் நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வல்லமை உங்கள் மேலே வெளிப்படுகிறபடினால ஸ்தோத்திரம் உங்களை மேற்கொண்டிருக்கிற சோர்வுகள் உங்கள்கிட்ட கடந்து போகும். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை நீங்கள் விசுவாசத்தோடு நீங்கள் ஆமென் கேட்கும்போது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் செய்ய இருக்கிற நன்மைகள் ஒன்றும் தடைபட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. ஆண்டுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஆகவே நன்மை செய்கிற காரியத்தில் நாம் ஒருபோதும் நாம் சோர்ந்து போகக்கூடாது. 2 தெசலோனிக்கேயர் 3:13 வசனத்திலும் கலாத்தியர் 6:9 வருஷத்திலே வாசிக்கும் போதும் நன்மை செய்வதில் நாம் சோர்ந்து போகாமல் இருப்போம் என்று சொன்னால் ஏற்ற காலத்தில் ஹல்லேலூயா நாம் அறுக்கும்படியாய் ஆமீன் ஸ்தோத்திரம் ஏற்ற காலத்தில் இந்த அறுவடையை காணும்படியாய் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. நன்மை செய்கிற நாம் சோர்ந்து போகாமல் ஆமீன் இருக்கும்படியான அந்த கிருபையையும் பலத்தையும் கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுப்பாராக. ஹல்லேலூயா. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் ஆமென் நிச்சயமாகவே நாம் அறுப்போம். அதற்குரிய ஆமென் பலனை கர்த்தர் இந்த நாட்களில் கொடுப்பாராக. தளர்ந்து போகாதபடி சோர்ந்து போகாதபடி ஆண்டவரே என்னை கொண்டு நீர் எதை செய்ய சித்தமாயிருக்கிறீரோ அதை நீர் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் என் நாட்களில் நாம் தாழ்த்தி கொடுப்போம் என்று சொன்னார். நிச்சயமாக
நிச்சயமாகவே உங்களுடைய மன சோர்வுகளை கர்த்தர் மாற்றுவார். உங்களை கொண்டு ஆண்டவர் நன்மையான காரியங்களை செய்து முடிப்பார். நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகாமல் இருக்கும்படியான அந்த கிருபைகளை கர்த்தர் அதிகமாய் உங்களுக்கு கொடுப்பாராக. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். அநேகருடைய வாழ்க்கையிலே இந்த மன சோர்வுகள் வரும்போது என்னுடைய வாழ்க்கை இதோடு முடிந்து போகும் என்று சொல்லி விசுவாச பாதியில தளர்ந்து போய் கிடக்கிறாங்க. எழும்ப முடியல. அநேகருடைய ஜீவிதங்கள் எழும்ப முடியாதபடி இன்னைக்கு தள்ளுண்டவர்களாய் காணப்படுகிறார்கள். ஸ்தோத்திரம். 2 தவளைகளை குறித்து ஒரு வேடிக்கையான சம்பவத்தை சொல்லுவாங்க. 2 தவளைகள் ஒரு தயிர் சட்டுக்குள்ளாக விழுந்து போனது. ஆனால் விழுந்து போன இந்த 2 தவளைகளும் மேலே ஏறி வரும்படியாய் தன் ஜீவன் தப்புவித்துக் கொள்ளும்படியாய் அவர்கள் பிரயாசப்படுது. ஆனால் அந்த ஒவ்வொரு தவளை ஏறி ஏறி பார்த்து முடியவே இல்லை. ஸ்தோத்திரம். அப்படியே அது ஸ்தோத்திரம் தன் ஜீவனை மாய்த்து கொண்டது. ஆனால் இன்னொரு தவளையை பார்க்கும்போது அது என்ன செய்ததாம்? ஹல்லேலூயா. அது தன்னுடைய பிரயாசத்தை விட்டு விடாதபடி சோர்ந்து போகாதபடி எப்படியாரு நான் ஜீவன் தப்புவிக்கப்பட நான் வெளியே நான் வர வேண்டும் என்று சொல்லி ஸ்தோத்திரம் அது தாவி குதித்து குதித்து எப்படியாயிரும் ஸ்தோத்திரம் தன் ஜீவன் காக்கப்பட்டு வெளியே ஸ்தோத்திரம் சாடி வந்தது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே ஸ்தோத்திரம் பாருங்க. இந்த 2 தவளையில ஒன்று சோர்ந்து போயிற்று. ஆனால் இன்னொன்று ஸ்தோத்திரம் தளர்ந்து போகாதபடி சோர்ந்து போகாதபடி அது பிரயாசப்பட்டதுனால அது ஜீவன் தப்புவிக்கப்பட்டது. என்னை கேட்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பரிசுத்தமான வேளையிலும் கூட ஸ்தோத்திரம் கர்த்தர் நம்மை கிருபையாய் சுத்தமை நடத்த வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் செய்கிறதான ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர் கவனித்து பார்த்து கொண்டே இருக்கிறார். நீங்கள் சோர்ந்து போன ஒரு நிலையில் இருக்கிறதை என் தேவன் அறிகிறபடியினால இந்த நாளிலே உங்களுடைய மன சோர்வுகள் உங்களை விட்டு கடந்து போகும்படியா கர்த்தருடைய வல்லமையுள்ள கரம் உங்களை நடத்த போகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ரோமருக்கு நிருபம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலும் ஸ்தோத்திரம் நாம் சோர்ந்து போகாதபடி நாம் நற்கிரிகளை செய்ய வேண்டும் என்று சொல்லி மறுபடியுமாய் கர்த்தருடைய வசனங்கள் நம்மை ஸ்தோத்திரம் திடப்படுத்தி கொண்டிருக்கிறது. கேட்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே நம்மை தேவனுடைய கரத்தில் முழுமையாய் கொடுத்து ஆண்டவரே இந்த சோர்வுகள் நீங்கும்படியாக எனக்கு நீர் உதவி செய்வீராக. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய கர்த்தர் அந்த நாட்களே உங்கள் நடுவிலே இருந்து உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்க ஸ்தோத்திரம் உங்களுடைய எல்லா மன சோர்வுகளிலிருந்து உங்களை விடுதலையோடு உங்களை நடத்தும்படியாக கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் அசைவாடி கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நாம் மகிமை செலுத்துவோமாக. லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிக்கிறோம். நாம் ஜெபம் பண்ணுகிறதிலும் சோர்ந்து போகாமல் காணப்பட வேண்டும். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் நீங்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருங்க. ஹல்லேலூயா. ஜெபம் தான் நம்முடைய வாழ்க்கையிலே முழுமையான ஒரு ஜெயத்தை கொண்டு வருகிறது. ஆகவே நாம் எவ்வளவு தூரம் நம்ம மனம் சோர்ந்து போகாதபடி பதில் கிடைக்கிற வரையிலும் நம்ம ஜெபிக்க ஜெபிக்க ஹல்லேலூயா கர்த்தர் நமக்கு நல்ல பதிலை நமக்கு தருகிறார். சோர்ந்து போகாமல் ஜெபிக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் ஸ்தோத்திரம் பலப்படுத்துகிறார். ஆகவே இந்த ஸ்தோத்திரம் இந்த கடைசி நாட்களில் கர்த்தருடைய பாதத்தில் வந்திருக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஸ்தோத்திரம் நீங்கள் சொல்லுங்க, ஆண்டவரே எங்கள் சோர்ந்து போகாதபடி உம்முடைய பரிசுத்தமான பாதையில் எங்களை நடக்க எங்களை பலப்படுத்துங்கப்பா. ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுலடியார் கூட நான் பார்க்கும்போது 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே வாசிக்கும் போது கூட ஆனபடியினாலே இப்படிப்பட்ட ஊழியத்தை பெற்றவர்களாகிய நாங்கள் கர்த்தரிடத்தில் இரக்கம் பெற்றிருப்பதனால நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும் போது பலவிதமான சோதனைகள் சோர்வுகள் கடந்து வரும். விசுவாச பாதையில் நாம் ஓடும்போது பலவிதமான சோர்வுகளை சாத்தான் கொண்டு வருவான். ஆனால் தேவனிடத்தில் இரக்கம் பெற்றிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் நாம் சோர்ந்து போகிறது இல்லை. ஹல்லேலூயா. நம்முடைய உள்ளான மனுஷனை நாளுக்கு நாள் பலப்படுத்துகிற தேவன் நம்முடைய பட்சமாக இருக்கிறார். அதை 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் வாசிக்கிறோம். ஆனபடினால ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை. எங்கள் ஸ்தோத்திரம் புறம்பான மனுஷனானது அழிந்து போனாலும் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் அது புதுப்பிக்கப்படுகிறது என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுலடியாரின் விசுவாசம் ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய மனம் புதிதாக்கப்பட்டு
கொண்டிருக்கிறது. நாளுக்கு நாள் ஹல்லேலூயா உள்ளான மனுஷனில் நாங்கள் பலப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய அளவில் ஸ்தோத்திரம் கர்த்தர் தம்முடைய ஆமை ஸ்தோத்திர பிள்ளைகளை ஆமீன் பலப்படுத்தி நடத்தி இருக்கிறாரே, அந்த தேவ கிருபை, அந்த தேவ பலன், அந்த தேவனுடைய சத்துவம் இந்நாட்களில் உங்களுக்குள் பெருகுகிறபடினால ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லி, ஆண்டவர் இந்த நாளில் உம்முடைய பரிபூர்ணமான சித்தம் எங்கள் மேல் நிறைவேறும்படியாக உம்முடைய கரத்தில் எங்களை தருகிறோம் என்று சொல்லி நாம் செபிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. செப்பனியா 3 அதனுடைய 17வது வசனத்தின்படியாக நம்முடைய தேவனாகிய கர்த்தர் உங்கள் நடுவிலே அவர் இருக்கிறவராய், அவர் வல்லமை உள்ளவராக ஸ்தோத்திரம் உங்களுடைய சோர்வுகளை மாற்றி அவர் உங்கள் மேல் வைத்திருக்கிற அன்பின் நிமித்தமாக உங்களை அற்புதமாய் உங்களை நடத்துவாராக. ஹல்லேலூயா. வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் உங்கள் மேல் அன்பாய் இருக்கிறதை ஆமீன் ஒருபோது மறந்து போகாதபடி ஆமீன் ஸ்தோத்திரம் இந்த நாளிலுடைய மன சோர்வுகள் நீங்கும்படியாய் ஆண்டவர்களுக்கு இரக்கம் செய்கிறார் என்று சொல்லி ஆமீன் மனதார தேவ சமூகத்தில் உங்களை தாழ்த்தி கொடுத்து நாம் செபிப்போம். கர்த்தர் இந்த வார்த்தை மூலமாய் ஒவ்வொருவரையும் உங்களை அற்புதமாய் உங்களை நடத்துவாராக, மன சோர்வுகள் நீங்கும்படியாய் உதவி செய்வாராக. எல்லாரும் கண்களை மூடி நாம் செபிப்போமாக. ஹல்லேலூயா. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். ஈடு இணையில்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே. ஈடு இணையில்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். ஆமை சோர்ந்து போவதில்லை, நாங்கள் சோர்ந்து போவதில்லை, சோர்ந்து போவதில்லை, நாங்கள் சோர்ந்து போவதில்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். நாங்கள் சோர்ந்து போவது இல்லை என்ற ஒரு முழுமையான விசுவாசத்தோடு எல்லோரும் நம்ம ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல பிதாவே, நன்றியோடு நம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஸ்துதித்து ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, கிருபை உள்ள கரம் நம்முடைய பிள்ளைகளை தாங்குவதாக, வழி நடத்துவதாக. ஆண்டவரே, இந்த தேவனுடைய வசனத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளையுடைய இருதயத்தில் உள்ளத்தில் காணப்பட சோர்வுகள், அதிரியங்கள் ஆண்டவரே உம்முடைய நாமத்தில் நீங்கி போகட்டும்.
ஆண்டவரே, பலவிதமான ஆண்டவரே சோர்வின் நிமித்தமாய் தம்முடைய பிள்ளைகள் தளர்ந்து போய் காணப்பட்டால் உம்முடைய கிருபையுள்ள கரம் தம்முடைய பிள்ளைகளை தொடுவதாக. ஆண்டவரே, எந்த சோர்வோடு நம்முடைய பிள்ளைகள் இருக்கிறார்களோ அந்த சோர்வுகள் கடந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினால். அப்பா, உம்முடைய நாமத்தில் அற்புதம் செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே சோர்ந்து போயிருக்கிற நிலையிலே காணப்படும் போது கர்த்தருடைய கரம் நம்முடைய பிள்ளைகளை தூக்கி எடுப்பதாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா. நம்முடைய கிருபையினால், நம்முடைய இரக்கத்தினால், தயவினால் நம்முடைய பிள்ளைகள் இந்த நேரத்தில் அந்த சோர்வுகள் மாறி பலப்படுவார்களாக. ஆவியானவரே, வியாதியின் நிமித்தமாய், பல போராட்டங்கள் நிமித்தமாய், பல ஆசீர்வாத குறைகள் நிமித்தமாய், கடன் பாரங்கள் ஆண்டவரின் மூலமாக பலவிதமான சூழ்நிலை மத்தியில் உம்முடைய பிள்ளைகள் மனம் சோர்ந்து கொண்டிருக்கிறதை காண்கிறீரப்பா. இந்த நேரத்திலே கர்த்தரை விடுதலை தருகிறமைக்காக நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. நம்முடைய வார்த்தை நம்முடைய பிள்ளைகளை விடுவிக்கிறமைக்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ரீபாலாபா சந்தராடவா. ஆமென். நம்முடைய கரத்தினுடைய வல்லமை தம்முடைய பிள்ளைகளை விடுவிக்கிறமைக்காய் நன்றி சொல்லுகிறோம் ராஜா. தொடர்ந்து வழி நடத்தக்கூடிய பிள்ளைகளை அற்புத சாட்சிகளாய் நீ நிறுத்துகிற அன்பிற்காக நன்றி சொல்லுகிறோம். ஆசீர்வதியும், பெரிய காரியங்களை செய்யும். தொடர்ந்து நம்முடைய நாமம் நம்முடைய பிள்ளைகளை கொண்டு மகிமை பெறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.